மோடி அவர்களுடைய பேச்சு அதை பற்றி உங்களுடைய கருத்து கொடுக்கணும். ஏன்னா அடுக்கடுக்கா நீங்க பேசுங்க. குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாங்க. முதல் விஷயம், அதாவது அண்ணன் வந்து அழகா ராமாயணம், மகாபாரதம், பௌத்தம் எல்லாத்தையும் பேசினாரு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியல அவருக்கு. அதாவது நாம் எல்லோருமே, மானிடர் அனைவருமே கடவுளால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இல்லங்க. நான் எங்க அம்மா வழியா தான் பிறந்திருக்கேன். அது உங்களுடைய கருத்தா இருக்கும். அது அவருடைய கருத்தா சொல்லட்டும். அது இல்ல, நான் சொல்லிறேன். எல்லாரும் இல்ல, எல்லாரும் அப்படி எல்லாரும் பயாலஜிக்கல் சில்ட்ரன் தான். ஆண் பெண் சேர்ந்தாதான் பறக்க முடியும். இருங்க, அமைதியா இருங்க. நீங்க எதிர்க்கறதே பேச முடியலனா சரியா எல்லாத்தையும் நீங்க சொல்ல முடியாது. நீங்க உங்களை பத்தி பேசி முடிச்சோனே நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. குறிச்சு வச்சுக்கங்க. என்ன அப்ப கேளுங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். பேசுங்க. நான் எங்க அம்மா வழியா பிறந்தது கூட கடவுளின் கருணையால் தான் பிறந்தேன் என்றது என்னுடைய நம்பிக்கை. அவர் இதுல குறுக்க வர முடியாது. அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமலே பிறந்திருக்கலாம். ஆனா அழகா மகாபாரதத்தை பேச தெரிஞ்சவர் இதையும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க வீட்டுல கத்து கொடுத்திருக்கணும். அது அந்த வார்த்தை நீங்க எங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான அறிவை ஊட்டி இருக்கிறார்கள். வார்த்தைகள் சொல்ல கூடாது. எங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான அறிவை ஊட்டி இருக்கிறார்கள். அதனால அது அவரவர் விருப்பம். நீங்க அத சொல்லுங்க. இருங்க. செல்வகுமார் அண்ணா ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது இது இந்தி தெரியாதவர்கள் அந்த காணொளியில் பார்த்துட்டு திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு இன்டர்வியூல, அது வாரணாசியில கொடுத்த இன்டர்வியூ. அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு எங்க இவ்வளவு எனர்ஜி வருது அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, என்னை பொறுத்த வரைக்கும் 2 கடவுள்கள் இந்த உலகத்துல எனக்கு. ஒண்ணு மேல இருக்கிற ஒரு கடவுள், இன்னொன்னு இந்த 140 கோடி மக்கள், அவங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் என்ன படைச்சிருக்காங்க. அதனால தான் நான் உண்மையா உழைக்கிறேன். ஒரு தப்பும் பண்ணாம எல்லாத்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் எது சரின்னு இருக்குதோ அதை தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இடையில ஒரு கேள்வி கூட கேட்குறாங்க, இந்த ராம் மந்திர் கட்டின பெருமை உங்களுக்கு தானே அப்படின்னு. அப்போ கூட ரொம்ப அடக்கமா என்ன சொல்றாருன்னா, ஐயோ இது மோடி கட்டினாருன்னு சொன்னா அது தவறான வார்த்தை. இது வந்து 500 ஆண்டுகள் ஒரு மதத்தினர் போராடி இதை செய்து முடித்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்க உதவியா இருந்தோம், நம்ம ஆட்சியில உதவியா இருந்தது மட்டும்தான் சொல்லணும். இதை மோடி சாதித்தார்னு சொல்றது பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 2வது இன்டர்வியூல தான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பயாலஜிக்கல் அப்படின்னா ரத்தமும் சதை சாதாரண பிறவி என்று நினைத்தேன். சாதாரணமாக நான் இருக்கிறேன் நினைச்சேன். ஆனா இப்ப யோசனை பண்ணும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது, ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யறதுக்காக நான் படைக்கப்பட்டேன், நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல எந்த தவறும் கிடையாது. அவர் வந்து இதை விட அடக்கமா பேச முடியாது. இந்த 2 கேள்விக்கு சொல்லிட்டேன். இப்ப இதை பேச வேண்டிய அவசியம் எது? நான் எதற்காக நான் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஒரு காரியம் செய்யணுங்கிறக்க அனுப்பப்பட்டிருக்கேன்னு இந்த விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, நீங்க அந்த நெறியாளர்கிட்ட கேட்கணும். இந்த கேள்வி உங்களுக்கு எப்படி இந்த எனர்ஜி வருது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் இந்த பதில். நான் கடவுளால் ஒரு காரியத்துக்கு அனுப்பப்பட்டேன், அந்த எனர்ஜி அப்படின்னு அந்த உர்ஜா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பதில சொல்றாரு. நீங்க முழுசா அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இது புரியும். ஹிந்தி புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அதே மாதிரி 2 இது நடக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க ஹிந்தி தெரியாது போடான்னு இனிமே சொல்லாதீங்க. ஆமா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னவங்க எல்லாம் இத பேசுவாங்க. இவர சொல்லல. ஆனா ஹிந்தி படிக்கணுமா, வாழ விடுங்கங்கறாங்க அவங்க. பேசலாம் வாழுங்க, வாழ விடுங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த கேள்விக்காக அந்த பதில் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து முதல் முறை கிடையாது. ஒவ்வொரு தரையும் இந்த நம்பிக்கையை வைத்தே பேசுறது அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய வாடிக்கை. ஏன்னா கர்நாடகத்துல பஜ்ரங் பலி அப்படிங்கறத அவர் கொண்டு வந்தார். பஜ்ரங் தல் தடை செய்யணும் அப்படிங்கும் போது நீங்க பஜ்ரங் பலிக்கு ஜெய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போடுங்கன்னாரு. அப்ப இதெல்லாம் உணர்வுகளை, அவர்களுடைய உணர்வுகளை, மத உணர்வுகளை, மத நம்பிக்கைகளை தொடுற வேலையான்னு கேட்க. அந்த பஜ்ரங் பலியை இழிவாக காங்கிரஸ் கட்சி பேசினதுக்கு அப்புறம் தான் பஜ்ரங் பலியை பேசல. பஜ்ரங் பலியை அறிக்கையில சொன்னாங்க. உங்கள மாதிரி ஆன்மீகத்தியோட கடவுள் நம்பிக்கை நாங்க அரசியல் பலியா மாறிச்சு. பஜ்ரங் தல்னா என்ன? உங்க சங் பரிவாரோட ஒரு இயக்கம் தானே சார் இது? ஹனுமான் சேனா தான் பஜ்ரங் தல்.
பஜ்ரங் பலின்னு சொல்லி போடுங்க நாங்க, ஏன்னா பஜ்ரங் தலை நாங்கள் தீர்த்து கட்டுவோம்னு சொன்னாங்க, அதனால பஜ்ரங் பலின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு அமைப்பும் இதுவும் சரியா இல்ல வருமா? அழிக்கலாமா? பஜ்ரங் தலை அழிக்கலாமா? அது அவங்களுடைய